வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 மசாலா வந்து நீங்கள் வந்து எப்பயுமே கடையில் தான் வாங்குருவீங்களா? இனிமேல் கடையில் வாங்காமல் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பட்டை வந்து ஒரு 4, ஸ்டார் பூ வந்து 4, அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 10லேருந்து 20 கரெக்டாக இருக்கும். 20 எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், ரெண்டுமே ஒரே அளவு தான். பெப்பர் வந்து மிளகு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. காரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான், சரி அதனால் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குன்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். ஒரே கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். 3/4 கப் போல் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே கிண்ணத்தில் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து நம்ம வந்து அரிசி மாவு அதிகமாக சேர்க்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் வந்து வராது. அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் நிறையாவே. அதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டு அந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிப்போம். அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சி விட்டுட்டோம்னா அது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் பூச்சி அந்த மாதிரி வந்து எதுவுமே வராது. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு 1 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, உப்பு போட்டு கலந்து வச்சதுனால. இந்த பவுடரை வச்சு நம்ம வந்து எப்படி 65 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம வந்து கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் அரைக்கிறதுக்கும் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்ற ரீசன் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து தண்ணியை வந்து டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து அதில் சிக்கனை போட்டுட்டு நம்ம ஆயில் யூஸ் பண்ணணும்னா அதில் இருக்கிற கலர் வந்து நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். இந்த டிப்பை பயன்படுத்தி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் போடுறதுனால, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால அந்த மசாலா வந்து நல்லா ஈரத்தன்மை இருக்கும். அதில் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் வந்து நம்ம எந்த ஆயில் இருந்தாலும் சரி அந்த ஆயிலை ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா கலர் வரும். கடையில் வாங்குகிற 65 மசாலா மாதிரி கலர் வரும். நம்ம எந்த ஒரு கலர் பவுடரும் வந்து ஆட் பண்ண தேவையில்ல, எந்த மசாலாவும் கூட ஆட் பண்ண தேவையில்ல. ஒன்லி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே 65 மசாலா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். பசங்களும் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க இது போல் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா. ஆனால் ஒன்று தான், நம்ம வந்து காரம் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம கடையில் வாங்கின சில்லி பவுடராக இருந்தால் கொஞ்சம் மீடியமாக தான் யூஸ் பண்ணணும். அது வந்து ரொம்பவே காரம் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு அதவே கலந்துக்கணும்னா நல்லாவும் கலர் கொடுக்குது, ரொம்பவும் காரம் இல்லாமல் இருக்குது. இது போல் செஞ்சாலும் அந்த வானலில் வந்து ஒட்டாமல் வரும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது, நல்லா ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து கடையில் வாங்குகிற மசாலாவுக்கு பதிலாக இது போல் நம்ம ஒரு நாள் இதை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டால் போதும், 1 மாதம் கணக்கில் கூட அந்த மசாலா வந்து வருது. நம்ம வந்து பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குற ஃபீலிங்கும் கொடுக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.